கைஸ் இந்த மாதிரி கொரியன் பன், டாட்டாஸ் பன், அப்புறம் கேரமல் பன்லாம் சாப்பிடணுமா? நான் சொல்கிற ஸ்பாட்டை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வாங்க. நான் வந்திருக்க ஸ்பாட் தான் அனதர் கிச்சன் அடியார். ஃபர்ஸ்ட் டே டிஸ்க்ளைமர் போட்டுருங்க கைஸ், ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். ஸோ எப்பயாச்சும் நீங்கள் சாப்பிட வருவீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு டேட்டிங் ஸ்பாட் கூட சொல்லலாம். இந்த பிளேஸ்க்கு நாங்கள் நிறைய வாட்டி வந்தாலும் நாங்கள் நியூ கார் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த நியூ கார் வாங்கிட்டு வந்த ஃபஸ்ட்டு ஸ்பாட்டே இதுதான். ஸோ ஒரு மெமரபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். உங்களுக்கும் நாங்கள் ஷேர் பண்ணிடுறோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வாங்க. இங்கே பார்பிக்யூ செட்டப் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். ஸோ நாங்கள் அங்கே தான் வந்திருக்கோம். குட்டியாக ரெஸ்டோ பார் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே ஒரு பார்பிக்யூ டேபிள் புக் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இங்கே வந்தோடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க, அதாவது க்ரீன் டீ கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். இதுதான் கைஸ் அந்த சந்திரமுகியோட அறை. ஏன்னா ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. என்னதான் ப்ரைஸ் ஹையாக இருந்தாலும் இவங்க ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கொரியன் அண்ட் சைனீஸ். ஸோ ஃபுட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ நம்பி நீங்கள் வரலாம். நாங்கள் வாங்கின ஒரு பார்பிக்யூ பிளேட்க்கு இத்தனை சைட்ஸ் கொடுத்துருவாங்க. இன்ஃபேக்ட் பார்பிக்யூ செட்டப் அவங்களே வந்துட்டு ரெடி பண்ணி அவங்களே குக் பண்ணி நம்ம தருவாங்க. நம்ம சாப்பிட்ற மட்டும் தான் வேலை. ஸோ இவ்வளோ சைட்ஸ் இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா பீஃப் பிரிஸ்கெட். இது காஸ்ட் அரௌண்ட் 1.8K, 1800 பார்க்காதீங்க. குவாலிட்டி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டே இந்த பீஃப் பிஸ்கட் தான். இங்கே சர்வீஸ் வைஸ் சூப்பராக இருக்கும் கைஸ். மெனு கார்டில் புரியாது நம்மளுக்கு, அதாவது என்ன மாதிரி ஆட்கள் புரியாது. ஸோ புரியாதவங்களுக்கு அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த பார்பிக்யூ எடுத்துக்கிறேன். ஸோ இது கூட சைட்ஸ்லாம் வச்சு அப்படி சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேற லெவல் கைஸ். பீஃப் வந்து மீட் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ட்ரியாக இருக்கும். சும்மா எல்லா சைட்ஸ் வச்சு சும்மா பானிபூரி மாதிரி சாப்பிட்டேன். அப்பா வேற மாதிரி. அதோட இந்த பீஃப் பிக்கிள் கொடுப்பாங்க. அது கூட நான் இது நிறைய வாங்கி சாப்பிட்டேன். சைட்ஸ்லாம் நீங்கள் எவ்வளோ வேணா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ப்ராப்ளமே இல்லை. என் ஒய்ஃப்க்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் வாங்கினதா கியோடான் பீஃப் ஃப்ரைட் ரைஸ். இந்த பவுலோட 60% மீட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ மீட் இருக்குன்னு. கீழே ஒரு 40% தான் ஜப்பான் ரைஸ் இருக்கும். ஸோ அதோட வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குங்க. என் ரியாக்ஷனே சொல்லும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ். நாங்கள் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ கீழே போய் ஒரு டெசர்ட் வாங்கலான்னு. எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டெசர்ட் தான் இந்த பேபி ஷோ. இது உள்ள அழகாக க்யூட்டாக அதை ப்ரெஸ் பண்ணால் க்ரீம் வருங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். வாயில் வைக்கும்போது அப்படியே மெல்ட் ஆகிடுங்க. செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இங்கே ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பீஸ் அவுட்.